எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் முட்டை கிரேவி தான் பண்ண போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டு முட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வேக வச்சு எடுத்த முட்டையில் நல்லா ஒரு 3 கட் போட்டுக்கலாம். கட் போட்டுக்குன்னு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ எடுத்துடுறேன். நான் நல்லா திருப்பி கொடுத்துனே இருங்கோ, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ மசாலா ஐட்டம் பார்க்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலேயே இந்த எடுத்து வச்சுருக்க ஐட்டம்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரை பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சின்னு வந்துடுறேன். நான் இது கோடம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, டேஸ்ட் வரும். பாருங்கள், நான் எல்லாம் அரைச்சின்னு வந்துட்டேன். நான் ஃப்ரை பண்ணி அரைச்சின்னு வந்துட்டுருக்கேன். இப்போ இது வெறும் தாளிக்கிற ஐட்டம் தான். இப்போ அதே பேன்லேயே நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாகவே நான் உங்களுக்கு ரெசிபி சொல்லியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்க, அந்த நம்ம அரைச்சி வச்ச கிரேவி ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஜாரு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி மாத்திரம் ஊற்றுறேன். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றல. பாருங்க, அந்த ஜாரில் இருக்கிற தண்ணி மாத்திரம் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். கொதிக்க மூடி போட்டு விட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொதி வந்துருக்கா. இந்த டைமில் நம்ம முட்டை போட்டு எடுக்கலாம். பாருங்க, முட்டை போட்டுடுறேன் நான். இப்போ இந்த நம்ம கிரேவி கூடவே முட்டை கொஞ்சம் நல்லா கிரேவிலேயே வேகணும். வெந்துட்டுருக்கோம் ஆல்ரெடி. இருந்தாலும் அந்த கிரேவியும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, இந்த அளவுக்கு இப்போ கொச்சின்னு இருக்கு. ரைஸ்க்கு இந்த அளவுக்குனா நம்ம இறக்கிடலாம், போதும். ஆனால் நான் வந்துட்டு சப்பாத்தி பூரிக்கெலாம் வேணும் அன்றைக்கி பண்ணிட்டு இருக்கேன். அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கட்டி ஆகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு எங்களுக்கு கட்டி போதும். பாருங்க, ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ மேலே கொத்தமல்லி போட்டு இறக்கி எடுத்தா. நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, செஞ்சு பாருங்க. ப்ளீஸ் மறக்காதே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். செஞ்சு சாப்பிடுங்க. நான் இப்போ போய் சப்பாத்தி சுட போகிறேன். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.